அவர் எப்படி சேர்த்த முடியும்? அண்ணா திமுகவுக்கு எதிராக ரெட்டலை ஏற்ற போயிட்டு போட்டிட்டு இருக்காரு. ஒரு தொண்டனை கூட மதிக்க மாட்டான். ஒவ்வொரு தொண்டனும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்து கொண்டிருக்கிறார். ரத்தத்தை வீரையாக செஞ்சு இந்த கட்சி வெற்றி பெறன்னு வைக்கிறார். அவர் போய் இந்த பலாப்பழத்தை வச்சு பூஜை பண்ணுறாரு. பலாப்பழத்தை பூஜை பண்ணுறது எப்படி கிடைக்கும்? ஏற்கனவே ஒரு முறை இதே தவறு செஞ்சார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தது. அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருந்தபோது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று கவர்னர் உத்தரப்படி நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அறிவித்து அதை வாக்கெடுக்கும் போது எதிர்த்து ஓட்டு போட்டவர். இவர் எப்போ கட்சிக்கு விசுவாசமாக இருக்கார்? எப்பவுமே இருந்ததில்லை. ஓபிஎஸ் எப்பொழுதுமே அதிமுக விசுவாசமாக இருந்தது சரித்திரமே கிடையாது. சுயநலமாக தான் செயல்படுவார். இதே 1989ஆம் ஆண்டு இதே புரட்சித் தலைவி அம்மாவர்கள் தன்னந்தனியாக அம்மா தலைமையில் ஒரு கட்சி சேவல் சின்னத்தில் நான் நின்னேன். அப்போ அம்மா சேவல் சின்னத்தில் இருந்தால் போடி நாய்க்கனூரில். அப்பொழுது திருமதி வெண்ணிலா நிர்மலா அவர்கள் ஜானகினி சர்வா போட்டாங்க. அப்போ சீஃப் ஏஜெண்டாக இருந்தவர் இந்த ஓபிஎஸ். அம்மாவுக்கு எதிராக அப்போவே இருந்தார். எப்போ அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்தார்? எப்போ அதிமுக விசுவாசமாக இருந்தார்? எந்த காலகட்டத்திலும் விசுவாசமாக இருந்தது கிடையாது. சுயநலம். இப்போ கூட சுயநலத்தில் தானே அங்கே போய் போட்டிட்டாரு. ஜெயிச்சா மத்திய மந்திரி ஆகலான்னு. ஆனால் நாட்டு மக்கள் அவருக்கு சரியான தண்டனை கொடுத்துருக்காரு. ஒரு பலாப்பழத்தை போய் வச்சு பூஜை பண்ணுறவரை எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஒரு தொண்டை ஏற்றுக்குவான்? சொல்லுங்க பார்க்கலாம். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருவரும் தெய்வங்கள் இந்த கட்சி கட்டி காக்குறாங்க. இந்த கட்சிக்கு எவர் ஒரு துரோகம் செஞ்சாலும் ஓபிஎஸ் நிலை தான் வரும். விக்கிரவாண்டி தேர்தல் வருது. அதில் 6800 ஓட்டு தான் வெற்றி பெற்ற வேட்பாளருடைய அதிமுக வேட்பாளர் குறைத்த வாக்கில் பெற்றிருக்கிறார். எங்களுடைய வாக்கு என்னென்னு தெரியும். ஆகவே இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடாததற்கு காரணம் நடந்து முடிந்த ஈரோடு தேர்தல் உங்களுக்கெல்லாம் தெரியும். எந்த ஊடகம் பத்திரிகையும் கேட்குறீங்களா? அதை யாரை பற்றியும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இதே ஆர்எஸ் பாரதி பேட்டி கொடுக்குறாரு. ஒரு கேள்வி கேட்குறீங்களா? 36 இடத்துல கூடாரம் அமைச்சு நான் தான் ஏற்கனவே சொன்னதை போல் ஆடு மாடுகளை பட்டியலை அடைப்பதை போல் வாக்காளை அழைத்து வந்து காலையில் அமர வைத்து மாலை விடுவிக்கிறாங்க. எங்கே போய் வாக்குகளை சந்திரிச்சு நாங்கள் வாக்கு கேட்குறது? ஆகவே தான் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னும் ஆர்எஸ் பாரதி சொல்ல இது மத்திய அரசு நடத்துகிற தேர்தல். மத்திய அரசு தான் தேர்தல் நடக்குது. மாநில அரசு அதிகாரிகள் தான் தேர்தல் நடத்துகிறாங்க. மத்திய அரசு அதிகாரிகள் வந்து தேர்தல் நடத்தலை. இங்கே இருக்கிற அதிகாரிகள் இந்த 21 நாள் முடிஞ்ச பிறகு மீண்டும் இங்கே தான் மணியில் செய்யணும். ஆக இவர்கள் என்ன சொல்லுவோ அதை தான் கேட்கணும். இல்லாவிட்டால் அவருடைய நிலைமை தலைகீழாக மாறிவிடும்.